கௌதமரின் இளம்பிராய வாழ்க்கை வாங்க பார்க்கலாம். இவரோட இளம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் ஒரு சிறிய ராஜாங்கத்தின் இளவரசனாக இருந்தார். அப்போ அவர் பிறக்கும்போது ஒரு யோகி கணிச்சிருக்காரு. கௌதமர் ஒரு சிறந்த பேரரசனாகவோ அல்லது ஒரு மகத்தான துறவியாகவோ வருவார் என்று சொன்னாராம். ஆனா அவர் கணிப்புனால அவங்க அப்பாவுக்கு, அதாவது புத்தரோட தந்தை ரொம்பவே பரபரப்பா இருந்திருக்காரு. அதாவது அவருக்கு அது மிகவும் கவலையை கொடுத்துள்ளது. கௌதமர் ஒரு துறவியாவதை அவரது தந்தை விரும்பவில்லை. அவர் ஒரு மாபெரும் பேரரசராக ஆக வேண்டும் என்பதே அவரது தந்தையின் ஒரே விருப்பம். ஏதேனும் துன்பம் அல்லது துயரத்தை பார்த்தால் அவர் ஒரு துறவியாக மாறக்கூடும் என்று நினைத்தார். அதாவது புத்தர் ஏதாவது ஒரு துன்பத்தை பார்த்தால் அவர் துறவியாக மாறிவிடுவார் என்று அவர் தந்தை நினைத்தார். அதனால் அவரது மகனை எந்த துன்பத்தையும் பார்க்காமல் மிகவும் இன்பத்திலேயே வளர்த்தார். அதாவது அவரை அரண்மனையிலேயே வளர்த்தார். அது மட்டும் இல்ல, அவரு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்படி சிறந்த உணவு, உடை மற்றும் எல்லாமே அவரு வச்சிருந்தாரு. அவருக்கு 19 வயது ஆகும்போது அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். அதாவது சமூகத்தின் சந்தடிகளில் இருந்து விலகி இருந்த ஒரு அரண்மனையில் கௌதமரை தனியாக வைத்திருந்தார். அதாவது மனுஷங்க சாதாரண மக்கள கௌதமர் பார்த்ததே இல்ல. அவர ஒரு தனியா ஒரு இடத்துல அரண்மனையில ரொம்பவே மகிழ்ச்சியா அவர்கள் தந்தை நன்றாக பார்த்து கொண்டார். அப்பந்தான் அவர் அங்கு ஆஹ் ரொம்பவே இன்பமா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் கௌதமர் தன்னை நகர்வலம் அழைத்து செல்லுமாறு தேரோட்டிட்ட கேட்டாரு. எனக்கு வெளியில போகணும். என்ன கூட்டிட்டு போ. அந்த மாதிரி தேரோட்டிட்ட கேட்டிருக்காரு. அப்ப தேரோட்டி என்ன பண்ணாங்கன்னா கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த நகரப்புறத்துல கௌதம புத்தர் போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஒரு மனுஷனை பார்த்தாரு. அதுவரையிலையும் கௌதம புத்தர் வயசான ஒரு, அதாவது முதுமையடைந்த ஒரு மனிதரை ஒருபோதும் பார்த்ததில்லையாம். அப்ப தந்தை இவை எல்லாவற்றிலிருந்தும் அவரை பாதுகாத்து வச்சிருந்தாருன்னு உங்களுக்கே தெரியுது. அப்பவும் கௌதமர் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு தேரோட்டிட்ட கேக்குறாரு. அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு. அப்ப தேரோட்டி சொல்றாரு, ஓ, அவர் ஒரு வயதான ஒருவர். உடனே கௌதமருக்கு இது எப்படி வருது? கௌதமர் கேட்காரு. தேரோட்டி சொல்றாரு, எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு நாள் முதுமை ஏற்படும். அப்படி சொன்னோன்னு கௌதமர் தன்னைத்தானே பார்த்து கொண்டார். அவர் ஒரு இளைஞராக அந்த 19 வயசுல இருந்தாரு. என்ன எனக்கும் கூடவா? அப்படி கௌதமர் கேக்குறாரு தேரோட்டிட்ட. ஒண்ணு தேரோட்டி சொல்றாரு, ஆமாம், அனைவருக்கும் முதுமை வருகிறது. அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால் அவர்களுக்கு முதுமை ஏற்படுகிறது. நான் இப்படி ஆகிவிடுவேன் என்று அறிந்து கொண்டது கௌதமருக்கு ஒரு ஒரு மாபெரும் உணர்தலாகவே இருந்துச்சு. அதாவது அவர் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாரு கௌதமர். நகர்வலத்தின் போக்கில், அதாவது அவரோட தேர்ல போய்கிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாரு ஒரு நோய்வாய்ப்பட்ட நபரை. அதாவது நோயின் பாதிப்பினால் மிகுந்த துன்பத்தில் எழுந்திருக்க முடியாமல் ஒருவர் வீதியில் படுத்துக் கொண்டிருப்பதை கௌதமர் பார்க்கிறாரு. உடனே அவர் தேரோட்டிட்ட கேக்குறாரு, தேரோட்டி தேரை நிறுத்து, இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? உடனே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு தேரோட்டிட்ட கேட்கும்போது தேரோட்டி சொல்றாரு, ஓ, இவரா, துரதிர்ஷ்டவசமாக இவரது உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார். அப்படி ஒரு பதில கூறுறாரு. கௌதமர் எதுவும் புரியாதவரா, அப்படின்னா என்ன அப்படி கேட்டோன்னே தேரோட்டி சொல்றாரு, உடல் சில சமயம் நோய்வாய்ப்படும். இது அனைவருக்கும் ஏற்படும். அப்படி சொன்னோன்ன கௌதமர், எனக்கு கூடவா? நான் ஒரு இளவரசன். இது எனக்கும் நடக்குமா? அப்படி கேட்டோன்னு தேரோட்டி சொல்றாரு, இது யாருக்கும் ஏற்படலாம். அப்போ கௌதமர், ஓ, நானும் இப்படி ஆக முடியும்னு புரிஞ்சுகிட்டாரு. ஆயினும் இந்த அறிதல்களால் அவர் முற்றிலும் குழம்பி போனார். பின்னர் அவர்கள் மேலும் சற்று தூரம் சென்றவுடன் ஒரு இடத்துல இறுதி யாத்திரை செல்வதை கௌதமர் கண்டார். அதாவது ஒரு மனிதனின் சடலத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள். கௌதமர் அந்த மனிதருக்கு என்ன நிகழ்ந்தது என்றார். தேரோட்டி அப்பவும் அவர் இறந்து விட்டார் அப்படி சொல்றாரு. கௌதமர், அப்படின்னா என்ன அர்த்தம்? தேரோட்டி, விதிவிலக்கு இல்லாமல் இது அனைவருக்கும் நடக்கும். அப்படி சொன்ன கௌதமர், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? உண்பது, இன்பம் அனுபவிப்பது என்ற எல்லா முட்டாள்தனத்தையும் மட்டுமே செய்கிறேன். என்னுடன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அப்படி தன்னைத்தானே கௌதமர் பேசி கலக்கம் அடைகிறாரு. சட்டென்று தான் ஒரு இளவரசனாக இருப்பதும் இந்த அரண்மனை வாழ்வின் இன்பங்களும் அவரிடமிருந்து விலகிச் செல்வதை நம்ம கௌதமர் உணர்கிறார். அப்பதான் இந்த கௌதமருக்கு இதுல எல்லாம் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது?
இந்த உடல் முதுமை அடையப் போகிறது. இது நோய்வாய்ப்படக்கூடும். மேலும் இது நிச்சயமாக இறந்துவிடும். அப்போ என் வாழ்க்கை முழுவதையும் நான் இதில் ஏன் முதலீடு செய்கிறேன்? அப்படி சிந்திக்கிறாரு. ஆனால் இதற்குள் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. அவரால் இந்த அன்பான மனைவியையும் அழகான சிறு குழந்தையையும் விட்டு வெளியேற முடியவில்லை. அவர் தன் சிந்தனையுடன் போராடினார். இந்த இடைவெளியில் சுமார் 1½ ஆண்டு காலம் கடந்து விட்டதாம். சிறுவருக்கு 1½ வயது இருக்கும்போது கௌதமரால் அதற்குமே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு இரவுல நள்ளிரவுல யாரிடம் சொல்லாமல் ஒரு திருடரைப் போல அரண்மனையிலிருந்து நழுவி திரும்ப வரும் எண்ணமின்றி புறப்பட்டார். இந்த வாளை பற்றிய உண்மையை நான் அறிய விரும்புகிறேன் என்ற தேடலில் அவர் நடக்கலானார். சரி, இந்த கதையோட அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ரொம்ப நன்றி அனைவருக்கும் பார்த்ததற்கு. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.